நாங்கள் செட்டிநாட்டில் பிறந்தவர் ஒரு வைர மாலை 10 லட்சம் ரூபாய்க்கு குறைவாக கட்ட முடியாது. ஒரு வைர மாலை என்பது 10 லட்சம் ரூபாய்க்கு குறைவாக கட்ட முடியாது. அப்படி ஒரு வைர மாலை தருகிறார். ஒரு வைர மாலை வாங்கி கொண்டு எல்லாம் முகம் கடுகடுகள் இருக்கிற எல்லாரும் சிரிக்கவே இல்லை. அவர் ராஜபக்சே உடனே தன்னுடைய ஆட்களை எல்லாம் விட்டு அவர்களை பார்த்து கேட்க சொல்றார். 10 லட்சம் ரூபாய்க்கு வைர மாலை வந்தவர்கள் விரலெல்லாம் சிரிக்க மாட்டேன் என்கிறார்கள். ஏழு கேடு சொன்னார். அவர்கள் போய் பக்கத்தில் இருந்து கேட்ட உடனே நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாரும் ஒன்று போல சொன்னார்கள், 2 வைர மாலை இருந்தால் நாங்கள் சிரிப்போம் சொன்னார். உடனே ராஜபக்சே மறுபடியும் கேட்கிறார், 2 வைர மாலை என்னடா கேட்கிறார்கள் என்று கேட்டார். அவர் சொன்னார்னா சின்ன வீட்டுக்கு வந்து பெரிய வீட்டுக்கு 2 வைர மாலை இருந்தால் தான் நாங்கள் சிரிப்போம். இங்கிருந்து நாங்கள் ஒன்றை கொண்டு போனால் என்ன சண்டை வரும் என்று நாங்கள் எண்ணி பார்த்து பயந்து கொண்டிருக்கிறோம் என்று அவர்கள் சொன்னார். சுஷ்மா ஸ்வராஜ் இந்தியிலிருந்து போகிறார். சிங்களவர்களுக்கு இடையில பேச வேண்டும் என்று விருப்பம் தெரிவிக்கிறார். ஒருவேளை சிங்களவர்களுக்கு இடையில போய் தமிழ் மக்களை நீங்கள் துன்புறுத்தக்கூடாது, தமிழ் மக்களை நீங்கள் நடத்தப்பட வேண்டும், தமிழ் மக்கள் மாந்தனியத்தோடு நடத்தப்பட வேண்டும், நாங்கள் இந்தியாவுடன் வந்திருக்கிறோம் என்று சொல்ல கேளுங்கள் சுஷ்மா ஸ்வராஜ் சொல்வார் என்று எதிர்பார்த்திருந்தார்களாம். சுஷ்மா ஸ்வராஜ் போனாராம். புத்தர் பிறந்த மண்ணிலே இருந்து வந்திருக்கிறேன், நான் உங்கள் தோழி வந்திருக்கிறேன், புத்தர் பிறந்த மண்ணிலே இருந்து வந்திருக்கிறேன் என்று அடையாளம் காட்டி விட்டு வருகிறார். காங்கிரஸ் ஆனாலும் பாரதிய ஜனதா கட்சி ஆனாலும் இந்திய துணைக்கண்டத்தை ஆகிற நிலையில் இருக்கிற எவனாயிரும் நமக்கு எதிரிதான் என்பதை சுஷ்மா ஸ்வராஜ் இங்கே போய் பதிவு செய்து விட்டு வந்திருக்கிறார். அதற்கு மேலே சொல்கிறார், நான் அடிக்கடி வரவிருக்கிற இடமாக இந்த மண் இருக்கிறது, ஏனென்றால் புத்தருடைய பல் இங்கே இருக்கிறது என்று சொல்லிவிட்டு வந்திருக்கிறார். உடனே பக்கத்தில் இருந்த நம்முடைய பாராளுமன்ற அப்போ மாத்திரம் பேசியிருக்கிறார்கள். இவள் பார்க்க வேண்டிய இடங்கள் நிறைய இருக்கிறது போல் இருக்கிறது, அடிக்கடி வருவதாக பேசிக் கொண்டிருக்கிறார்களாம். நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், என் மேலான தமிழர்களே, ஒரே ஒரு அட்டைப்படம் போட்டிருந்தார்கள், அதிலே இந்த பண்டிகை படத்தை வைத்திருந்தார்கள் என்று ஆழ்ந்தோடு நான் பார்த்துக் கொண்டிருந்தேன். அதே போல மாணவன் இதழிலே இந்த கிழவி படத்தை போட்டது போல திரைப்படத்தை பற்றி ஏதாவது போட்டிருக்கிறார்களா நான் தேடி தேடி பார்த்தேன். அங்கிருந்து அமெரிக்காவுக்கு பல பேர் போவார்கள். அமெரிக்காவுக்கு போனோடனே அமெரிக்காவில் நியூயார்க்கை பார்ப்பார்கள், அமெரிக்காவில் சார்ஜ் வாஷிங்டன் மேலாளர் கூடி வாஷிங்டன் நகரத்தை பார்ப்பார்கள். அப்படி எல்லாத்தையும் பார்க்கிறவர்களே அமெரிக்காக்காரன் உறுதியாக நம்ம பார்க்கிறோம். திரும்ப திரும்ப சொல்லலாம், தமிழ்நாட்டுக்காரா நீங்கள், தமிழ்நாட்டுக்காரா நீங்கள், ஏன்னா நீங்கள் லாஸ் ஏஞ்சல்ஸை பார்க்க வேண்டும், நீங்கள் லாஸ் ஏஞ்சல்ஸை பார்க்க வேண்டும் என்று சொல்வார்கள். தமிழ்நாட்டுக்காரனுக்கு தெரியாது, ஏன் லாஸ் ஏஞ்சல்ஸை பார்க்க வேண்டும் என்று சொல்கிறான் என்று சொல்லி கேட்கிறார். லாஸ் ஏஞ்சல்ஸை ஏன் பார்க்க வேண்டும்? லாஸ் ஏஞ்சல்ஸில் தான் திரைப்படம் தான் எடுக்கிறார்கள் என்று அவர்கள் சொல்வார்கள். தமிழ்நாட்டுக்காரன் தான் திரைப்படம் பார்க்கணும் தமிழ் முத்திரை ஊற்றி வைத்திருக்கிறார். தமிழ்நாட்டுக்காரன் தான் லாஸ் ஏஞ்சல்ஸ் போய் பார்த்து போய்விடுங்கள் என்று சொல்வார். லாஸ் ஏஞ்சல்ஸ்க்கு இவங்க போகிறார். போன உடனே லாஸ் ஏஞ்சல் நகரத்தில் போன உடனே அந்த நகரத்திலே திருவாரூர் நகரத்தில் பேருந்து நிலையம் மாதிரி அந்த பேருந்து நிலையத்தில் அந்த நகரத்தினுடைய வரைபடத்தை எல்லாம் தந்து விடுவார். நம்முடைய மகளுக்கு இந்த வரைபடத்தை வரைபடம் நம்ம போக வேண்டிய இடத்தை சொன்னால் அந்த வரைபடம் காட்டி கொண்டே நாம் யாரையும் பாதை ஏற்க வேண்டாம், அப்படி ஓட்டிக்கொண்டே போகலாம். நமக்கு தருகிற வரைபடத்தில் எல்லா படப்பிடிப்புகளையும் பொறுத்திருப்பார். நமக்கு தருகிற வரைபடங்களில் இது இந்த படப்பிடிப்போம், விஜயா படப்பிடிப்போம், மீனா படப்பிடிப்போம் அப்படிங்கிறது எல்லாம் திரைப்பட பிடிப்பவர்களின் படங்களை பொறுத்திருப்பார். இவர் உடனே எடுத்துக்கொண்டு போய் கேட்கிறான், ஏன் எங்களுக்கு படப்பிடிப்பவர்களை மாத்திரமே கொண்டு வந்து தருகிறீர்கள் என்று அவன் கேட்கிறான். கேட்ட உடனே அவன் சிரிக்காமல் சொன்னான், இது உங்களுக்கு மாத்திரமே தரப்படுவதா? ஏனென்றால் உலக நாடுகள் வரைபடங்களிலே இருக்கின்றன, உலக நாடுகள் வரைபடங்களிலே இருக்கின்றன, தமிழகம் மாத்திரம் திரைப்படங்களிலே இருக்கிறது என்று எங்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள். அதனால உங்களுக்கு நாங்கள் இந்த திரைப்படத்தை தந்திருக்கிறோம் என்று அவர் சொன்னாங்க. இன்னொரு செய்தி நான் எல்லா ஊரையும் சொல்லியிருக்கு, ஒரு நகைச்சுவைக்காக மகிழ்ச்சியாக வேண்டி சொல்கிறேன். நான் கல்லூரியில் படித்தேன், காரைக்குடியில் படித்தேன். காரைக்குடியில் படிக்கிற போது இப்போது மாதிரி ஒரு நடிகர்லாம் கிடையாது. இப்போ சிவாஜி கணேசன் எம்ஜிஆர் மாத்திரம் தான் இருந்தாங்க. அதனால் 2 நடிகர்களையும் நாங்கள் பாராட்டி பண்ணி போட்டு கொண்டிருக்கிறோம். அவருடைய படங்கள்லாம் வெளிவந்தால் என்ன நடக்கும்? காரைக்குடியிலே சிவாஜியினுடைய படம் வந்தால் ஒரு அந்த படப்பெட்டியின் படச்சொல்லை ஒரு யானையை மீது வைத்துக் கொண்டு கொட்டு முடக்கோடு கொண்டு போய் அந்த படம் ஓடுகிற அந்த திரைப்பட கொட்டையில கொடுப்பார். அதே போல எம்ஜிஆருடைய படம் வந்தால் எம்ஜிஆருடைய ஆட்களெல்லாம் அந்த படப்பெட்டியை படச்சொல்லை ஒரு யானையை மீது வைத்துக் கொண்டு போய் ஊர்வலமாய் கொண்டு போய் கொடுப்பார். அப்படி கொண்டு போய் கொடுக்கிற போது பெரிய கூட்டம் போடுவோம், அப்படி பார்ப்பார்கள், என்ன படம் என்று கேட்பார்கள், பேசுவார்கள், அப்படின்னா இருக்கும். அதனால சிவாஜி படம் பார்க்கிறவங்களுக்கும் எம்ஜிஆர் படம் பார்க்கிறவங்களுக்கும் பெரிய போட்டி இருக்கும். 2 பேரும் இவன் பெரியவன் அவன் பெரியவன் என்று பேசுவாங்க. ஒரு கட்டத்தில் வீரபாண்டிய கட்டபொம்மன் படம் வந்தது. உண்மையிலே வீரபாண்டிய கட்டபொம்மன் படம் வந்தவுடனே சிவாஜி இறுதி வெற்றி பெற்று விட்டார், இனிமேல் அசைக்க முடியாது என்ற நம்பிக்கை எல்லாரும் வந்துள்ளது. சிவாஜி ஆட்கள் நெஞ்சை விடைத்துக் கொண்டிருக்கிறார். நான் திமுகவில் இருந்தேன். அதனால என்னிடத்துல வந்து நம்முடைய பிள்ளைகள்லாம் சொன்னார்கள், இனிமேல் முடியாது, அசைக்க முடியாது சொல்லலாம். சிவாஜி வீரபாண்டிய கட்டபொம்மன் நடித்திருக்கிறார், மக்களெல்லாம் திருவிழா கூட்டம் மாதிரி போய் பார்க்கிறார்கள் என்று சொன்னார்கள். சரி போய் நாம தான் பார்ப்போமே என்று அவர் சொன்னாங்க. அடையாளம் தெரிஞ்ச உடனே நாமே போய் பார்த்தா என்ன ஆகுது என்று உடனே நான் சொன்னேன், நீங்கள் பார்த்து ஏதாவது குறை சொல்லலாம், நானே உங்களை கூட்டிக் கொண்டு போகிறேன் என்று நானே சிவாஜி படத்துக்கு கூட்டிக் கொண்டு போனேன். வீரபாண்டிய கட்டபொம்மன் படத்தை பார்த்தோம். வீரபாண்டிய கட்டபொம்மன் படத்தை பார்த்த உடனே எனக்கு ஒரு மாதிரி ஆகிவிட்டது. சரி, சிவாஜி கணேசன் தான் சிறந்த நடிகர் முடிவே ஆகிவிட்டது, இனிமேல் மீண்டும் எம்ஜிஆர் எழுந்திருக்க முடியாது
என்று தீர்ப்பு சொல்லிவிடலாமா என்று நான் கருதி இந்த பக்கத்தில் இருந்த பையன்லாம் பார்த்து கேட்டேன். ஏன்னா நாம் சரியா தெரியாமல் போய்விடலாமா, அதை தீர்ப்பு சொல்லிவிடலாமா என்று கேட்டேன். அவர்கள் சொன்னார்கள், இது என்ன பெரிய செய்தி, இப்போதும் சொல்கிறோம் எம்ஜிஆர் தான் சொல்லி விட்டார்னு சொன்னாங்க. இவ்வளவு அருமையா நடிச்சிருக்கிறார், இதற்கு மேலே எம்ஜிஆர் நடிக்க முடியுமா, எம்ஜிஆர் நடிக்க தெரியாதா என்று நான் சொன்னேன். உடனே அவர்கள் சொன்னார்கள், அண்ணா இந்த படத்தில் மாத்திரம் எம்ஜிஆர் நடித்திருந்தால் வீரபாண்டிய கட்டபொம்மன் வெற்றி பெற்றிருப்பான், சிவாஜி நடித்ததால்தான் வீரபாண்டிய கட்டபொம்மன் தோற்று போனார். இந்த படத்திலே மாத்திரம் எம்ஜிஆர் நடித்திருந்தால் இடைக்காலம் தோல்வி அடைந்திருப்பார், இந்த படத்திலே மாத்திரம் எம்ஜிஆர் நடித்திருந்தால் வீரபாண்டிய கட்டபொம்மன் தூக்கில தங்கியிருக்க மாட்டான் என்று அவர்கள் சொன்னார்கள். தூக்கி வாங்கி போட்டது இப்படிதான் சிந்திப்பார்களா? அப்படி திரைப்படத்தினுடைய ஆதிக்கம் கொடிகட்டி பறக்கிற இந்த மண்ணில் திரைப்படத்தை பற்றி இதில் எங்கேயாவது எழுதியிருக்கிறார்களா என்று நான் பார்த்தேன். அதிலே 7ஆம் அறிவு என்கிற படத்தை பாராட்டி எழுதியிருந்தார். 7ஆம் அறிவில் இருக்கக்கூடிய கதாநாயகி தமிழை இழிவு செய்தவனை பல்லை உடைப்பேன் என்று சொல்கிறார். அவரை பாராட்டி இருக்கிறார்கள். அதே மாதிரி ஒற்றை தமிழகத்தை 9 நாடுகள் சேர்ந்து கொண்டு வென்றது என்னடா பெரிய வெற்றி என்று அவர் சொல்கிறார் என்பதற்காக பாராட்டி இருக்கிறார். அதிலேயே நமக்கு தந்திருக்கிற இந்த வகுப்பாளி உரிமைகளை அவரை எதிர்த்து எழுதியிருக்கிறானே அதை அவர் கண்டித்திருக்கிறார். அதே போல திரைப்படத்தை பற்றி இன்னொரு இடத்துல எழுதியிருக்கிறார்கள். ஒரு கல் ஒரு கண்ணாடி என்று ஒரு படம் எடுத்திருக்கிறார்கள். அதற்கு பிறகு ஆங்கிலத்திலே ஓகே ஓகே என்று பெயர் மாற்றிவிட்டான். பெயர் மாற்றிவிட்டு அவன் சொல்கிறான், ஓகே ஓகே என்று ஆங்கிலத்திலே பெயர் வைத்ததாலே தான் அந்த படம் நன்றாக ஓடியது என்று அவன் சொல்கிறான். அவனுடைய பெயரெல்லாம் போட்டிருக்கிறார். எனக்கு அடிக்கடி திரும்ப திரும்ப இந்த பெயரை சொல்வதற்கே பிடிப்பதில்லை. ஆனால் பேர் சொல்ல வேண்டிய கட்டாயம் வருகிறது. நான் கலைஞர் கருணாநிதி, நான் அந்த கட்சியில் இருந்திருக்கிறேன். ஆனால் கலைஞர்களை திட்டுவதற்கு எனக்கு விருப்பமே இல்லை. ஏன்னா நான் திட்டுகிறவர்கள் கூட அவருக்கு தகுதி இல்லை. ஒரு போட்டியைக்கான மாதிரி தெரிகிறவரால் ஆனால் வீதியில நான் பாடு திண்ணையில உட்கார்ந்துருக்கேன். வீதியில நான் சிவனே என்று உட்கார்ந்துருக்கிறேன். வீதியில போறோம்னா வணக்கம், நான் வணக்கம் சொல்லி உட்கார்ந்துருக்கிறேன். நல்லா இருக்கிறேன், நல்லா இருக்கேன், பிள்ளை நல்லா இருக்கா, பிள்ளை நல்லா இருக்கு என்று சொல்வதற்கு நான் காத்திருக்கிறேன். ஆனால் வீதியில ஒரு ஆசாரி போகிறான். அந்த ஆசாரி சும்மா போக வேண்டியதானே? ஆசாரி அவன் சும்மா போய் கொண்டிருக்கிறான். அந்த ஆசாரி போய் கொண்டே இருக்கிறான். கலைஞர் கருணாநிதி எங்க மேல திண்ணையில உட்கார்ந்துருக்கிறான். உட்கார்ந்துருக்கிற கருணாநிதி ஆசாரி பார்த்துட்டு இருக்கிறான். ஆசாரி சும்மா போகாது, எனக்கு 2 ஆப்பு வச்சுட்டு போகணும். அது மாதிரி கலைஞர் கருணாநிதி எங்களை விடுவதே இல்லை. நீங்க ஏன் விழாங்க இதெல்லாம் செய்து கொண்டிருக்கிறீர்கள்? நீங்கள் யாருன்னு எல்லாருக்கும் தெரிந்து போய்விட்டது. நீங்கள் யாருன்னு அவ்வளவு உங்கள் பிள்ளைகளை யாரும் ஒழுங்கா வளர்க்கிறீங்களா? உங்கள் பேர் அவன் உதயநிதி ஸ்டாலின், அவன் பேர் அவன் சொல்றான், ஆங்கிலத்திலே பேர் வைத்தால் தான் படம் ஓடும். அப்படின்னா வளர்ப்பு தப்பு. யார் வளர்த்தது? உன் பிள்ளை வளர்த்தது. யார் உன் பிள்ளை? அந்த தேய்வு நோயாளி உன் பிள்ளை, அவன் வளர்த்த பிள்ளை. அந்த தேய்வு நோயாளி நான் எனக்கு ஒன்றும் வருத்தம் இல்லை, ஒரு ஆழ்ந்த வருத்தத்தோடு சொல்றேன். ஒரு தேய்வு நோயாளி இப்ப ஆங்கிலத்தை நம்பாம நம்முடைய ஐயா தெய்வநாயகர் சொல்லணும்னா சித்த மருத்துவத்துல தேய்வு நோக்கி அவர் மருந்துகள் கொடுத்தார் வயசுக்கு. ஆனா நீங்க அதை நம்ப மாட்டாங்க. நீங்க ஆங்கில மருத்துவமே செய்து கொண்டிருக்கிறார். அந்த தேய்வு நோயாளி பெற்ற பிள்ளை, நீ உன் பிள்ளையை சரியாய் வளர்க்கவில்லை, உன் பேரனை அவன் சரியாய் வளர்க்கவில்லை. ஏனென்று சொன்னால் ஸ்டாலின் சொல்கிறார், முத்துக்குமார் இறந்து போன போது ஸ்டாலின் சட்டப்பேரவையிலே பேசுறார். யாராவது வருத்தப்படாதீங்க, நான் உங்களை விட திமுகத்திலே அதிகம் பணியாற்றினோம். திமுகவுக்காக 25 முறை சிறைக்கு போனோம். அதனால நான் ஒரு வரிதானும் கூடுதல் குறைச்சலாக நான் திறனாய்வு செய்வார் விரும்பவில்லை. முத்துக்குமாரன் இறந்து போனான். முத்துக்குமாரன் யார்? என் பிள்ளை திருச்செந்தூர்ல எத்தனை முறை பார்த்திருக்கிறேன். அவன் பாடல் எழுதுவான், அருமையாக பாடல். இங்கே நம்முடைய வாக்குறையில எவ்வளவு பேர் கவிதை வாசிச்சாங்க, ரொம்ப அருமையா இருந்தது, அருமையாக படித்தார். அதுபோல அவன் பாடல் எழுதினான். தொடர வேண்டிய நில், ரயிலே நில்லு, தொடர வேண்டிய நில். தண்டவாளத்தின் குருவி, தண்டவாளத்தின் குருவி செத்து போய்விடக்கூடாது என்று தொடர வேண்டிய நிறுத்த சொன்னவனா? தன் சொந்த இனம் செத்து போனதற்காக தன் மீது நெருப்பை ஊற்றி ஒரு நெருப்பை வைத்துக் கொண்டு செத்து போனான். அவனை பார்த்து உன் பிள்ளை ஸ்டாலின் முத்துக்குமார் ஒரு தீவிரவாதி என்று சொன்னான். இந்த முட்டாள் பயிரை பெற்றதற்காகவே நீ 3 முறை தற்கொலை செய்து கொள்ளலாம். கருணாநிதியிடமும் வேறு சட்டமே போட்டு யாரையும் தமிழகத்துக்காக கை செய்யாத மாதிரி கதை விட்டுக் கொண்டிருக்கிறார். நான் கலைஞர் கருணாநிதி வாங்க என்று சொன்னபோது நெஞ்ச பிடித்து செத்து போயிருக்க வேண்டும், அப்படியெல்லாம் மேடையில கட்டியவன். என்னை கலைஞர் கருணாநிதி சொல்லியிருக்கிறார், எம்ஜிஆர் இருக்கிறார், செத்து கிடந்த திமுகவை புதுக்கோட்டை மாவட்டத்தில் தூக்கியவர்களை பாவான் ஒருவர் என்று அவர் பேசியிருக்கிறார். என் திருமணத்துக்கு விரும்பி வந்து என் ஊரிலே, சொந்த ஊரிலே, கிராமத்தில் தலைமை தாங்கி இருக்கிறார். அப்படிப்பட்ட கலைஞர் கருணாநிதி என்னை ஓராண்டு சிறையில் வைத்தது மட்டுமல்ல, சட்டப்பேரவையில் என்னை சொல்கிற போது பாவாணன் கடத்தல்காரன் என்று சொன்னார். பாவாணன் கடத்தல்காரன் சொன்னார். திமுக புதுக்கோட்டை மாவட்ட திமுக சொன்னார்கள், இனிமேல் திமுக விளங்காது, பாவாணனை போல் நேர்மையான ஆள் கிடையாது, அவரை போய் கடத்தல்காரன் என்று சொல்கிறார்கள். திமுக காரனை தலையில் அடித்துக் கொண்டார். அப்படி நான் சிறைச்சாலைக்கு போகிற போதுதான் என்னை ஊட்டி வளர்த்த சூசா ராஜன். இந்த மாணவர்களுக்கு நான் முதலில் அதற்காக ஒரு நன்றி சொல்கிறேன். சூசா ராஜனுக்குள் ஒளிந்து கொண்டிருந்த ஒரு பாவனை, ஒரு கவிஞனை மாணவன் வெளியே கொண்டு வந்திருக்கிறது, ஒரு கட்டுரையாளரை மாணவன் வெளியே கொண்டு வந்திருக்கிறது. நான் ஆங்கிலத்தை எதிர்த்து ஊரெல்லாம் பேசுவேன். அப்படி பேசுகிற போது ஆங்கிலத்தை என்னை
போல் யாரும் நையாண்டி செய்ய முடியாது, மிக கேவலமாக நையாண்டி செய்வேன். ஆனால் இப்போது அவர் நையாண்டி செய்து தந்திருக்கிறார். இதை படிக்காதவர்களே கிடையாது. ஆங்கிலம் திருடர்களின் மொழி, திருடர்களின் மொழி ஆங்கிலம் என்ற ஒரு அருமையான நடுப்பக்க கட்டுரை எழுதியிருக்கிறார். அதுல ரொம்ப அருமையா நீங்க எல்லாரும் படித்த உங்களுக்கே சொல்லக்கூடாது, வெளியே மேடை போட்டிருந்தால் இந்த கதை மாத்திரம் ரொம்ப நேரம் ஓட்டிருப்பேன். அப்படி அருமையான கதை. இடைக்காரனுடைய மன்னர்கள் அந்த பண்ணையாளர்களிலே சிற்றியன மக்கள், அந்த சிற்றியன மக்கள் அடிமைப்படுத்தப்படுகிறார்கள். அவர்கள் தங்களுக்குள் பேசிக் கொள்வதற்காக சில சொற்களை உருவாக்கி கொள்கிறார்கள், கட்டளை சொற்களை உருவாக்கி கொள்கிறார். அந்த கட்டளை சொல் தான் பிறகு பரிணாமம் பெற்று அது ஆங்கிலமாக வருகிறது என்று பதிவு செய்கிறார். அது இன்னொரு அரிய செய்தி. நாங்கள் சிறைச்சாலையில் இருக்கிற போது ஒரு 10 ஆண்டு தண்டனை பெற்றவர்களுக்கு அவர்கள் அங்கே உள்ளே அவர்களே காவலர்கள் ஆவார். அவர்களுக்கு கன்விக்ட் வார்டன் என்று பெயர். அந்த கன்விக்ட் வார்டன் என்கிற சொல்லே அங்கே இருந்து அந்த சிற்றின மக்களுக்காக உருவாக்கப்பட்டதான் என்ற மிக அருமையான செய்தியை நம்முடைய ராசன் பதிவு செய்திருக்கிறார். அந்த கட்டுரை தமிழ்நாடு முழுவதும் லட்சக்கணக்கில் அச்சடிக்கப்பட்டு கொடுக்கப்படும் என்கிற உறுதியை அவருக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அப்படி ஒரு அருமையான செய்தி. உயர்ந்த மொழி மாதிரி, ஆங்கிலமே அறிவு மாதிரி, ஆங்கிலமே அது படிக்காதவங்களுக்கு எதுவுமே தெரியாமல் போயிடுங்கிற மாதிரி ஒரு மயக்கத்தில் கிடக்கிறார்கள். ஆங்கிலம் ஒன்றும் இல்லை, அது ஒரு திருடர்களின் மொழி என்று சொல்லியிருக்கிறார். நம்முடைய நடுப்பக்கத்திலே தமிழுக்காக அருமையாக எழுதியிருக்கிறார்கள். நாம் தமிழர்களை நெஞ்சை உயர்த்திக் கொள்ளுங்கள், நம் தமிழை போல் விளக்கி எந்த மொழியும் இல்லை. இதை நான் வெறும் பீற்றிக் கொள்வதற்காக சொல்லவில்லை. அந்த காலத்தில் முதல் மொழி என்று சொன்னோம், என்னுடைய கடலின் மொழி போன சொன்னோம், அது கற்பனை என்று சொன்னார். ஆனால் சுனாமி என்கிற ஆளுப்பேரலை வந்த பிறகுதான் நாங்கள் சொன்னதெல்லாம் உண்மை என்று ஒப்புக்கொண்டார். இதோ இப்போது சொல்கிறேன், தமிழிலே ஒரு வழியிலே பாட்டு சொல்லுங்கள், அது ஆத்திச்சூடி. தமிழிலே ஒரு வழியிலே பாட்டு சொல்லுங்கள், அது ஆத்திச்சூடி. அறம் செய்யவர்கள், அறம் செய்யவர்கள் ஐயா கூட்டிக் கொண்டு போனார்கள். அவர் வீட்டிலே என்ன உணவு தந்தார்கள், அவர்கள் வீட்டிலே கறிச்சோறு தந்தார்கள். கறிச்சோறு ஐயா பரிமாறி இருக்கிறார்கள். அதனால இலையில மிச்சம் வைக்கக்கூடாது என்று சொல்லி நான் இலையில மிச்சம் வைக்காம சாப்பிட்டேன். இந்த இலையை எடுத்துக்கொண்டு வெளியே போட்டாங்க. 2 நாய் வந்தது. முதல் நாய் சொன்னது, இந்த இலையை ஏற்கனவே ஒரு நாய் சாப்பிட்டு முதல் நாய் கேட்டது, எப்படி நீங்க கண்டுபிடிச்சா கேட்டது, நல்ல மனிதனா இருந்தால் ஏதோ ஒரு விலங்குகள் வருமே என்று 2 துண்டாவது மிச்சம் வைத்திருப்பாங்க. நம்ம இப்போ நாய் மிச்சம் வைக்கிறது என்று நாய் சொன்னது. அரஞ்செய்ய விரும்பு, ஏதாவது கொடு, விலங்குகளுக்கு கொடு, உயிர்களுக்கு கொடு, அறம் செய்ய விரும்பு, ஆத்திச்சூடி. அதனாலதான் நம்முடைய ஐயா 130 ஆண்டுகளாக அணையாத அடுப்பு சொந்தக்காரர். வடலூர்ல இன்றைய வரைக்கும் வள்ளலாருடைய வடலூர்ல 130 ஆண்டுகளாக அந்த அடுப்பு அணையாமல் எரிகிறது. அவர்கள் சோறு போட்டுக் கொண்டிருக்கிறார். 2 வரியிலே பாட்டு சொல்லுங்கள், திருக்குறள். 2 வரியிலே பாட்டு சொல்லுங்கள், அது திருக்குறள். 3 வரியிலே பாட்டு சொல்லுங்கள், அது திரிகணம். 4 வரியிலே பாட்டு சொல்லுங்கள், அது நாலடியார். 5 வரியிலே பாட்டு சொல்லுங்கள், அது சிறுவஞ்ச மூலம். தமிழிலே இப்படி சொல்லுங்கள் சொல்லுங்கள் என்று கேட்டு நான் உங்களுக்கு தமிழிலே சொல்லலாம். இன்னும் தமிழிலே என்ன இருக்கிறது? நீங்கள் திருவாரூரில் இருக்கக்கூடியவர், கொஞ்சம் இசையை பற்றி தெரியக்கூடியவர்கள், நம்முடைய தமிழிலே இசை கிடையாது என்றெல்லாம் புரிய கொண்டிருப்பார்கள். தமிழிலே எத்தனை பண்கள் இருக்கிறது? 120 பண்கள் இருக்கின்றன. தமிழிலே 120 பண்கள் இருக்கின்றன. எப்படி ஐயா திணையிலே உட்கார்ந்து கொண்டிருப்பார். நெல்மூட்டை வந்து இறங்கும், நெல்மூட்டை வந்து இறங்க சொல்லுவார். என்னை பார்த்து கேட்பார், சம்பாவிலே எத்தனை வகை கேட்பார். எனக்கு தெரியாது. எங்க ஐயா சொல்லுவார், சீரக சம்பா, கருடஞ்சம்பா, கிச்சிலி சம்பா, எது வரிசையா சொல்லுவார். நான் விரல் எண்ணிக்கிட்டே இருப்பேன். மீண்டும் சொல்றாரு, ஐயா என்றது நீங்க சொல்றதெல்லாம் கேட்கலாம் போயிட்டு நான் அவரை சொல்றேன். அப்படி சம்பாவிலே அத்தனை சம்பாதனை சொல்லுவார். என்னுடைய பாட்டியை போய் நான் பார்த்து கேட்டேன், பாட்டி உங்களுக்கு எத்தனை பலகாரம் செய்ய தெரியும் என்று கேட்டேன். என் பாட்டி சொன்னார், ஒரு 120 பலகாரம் செய்ய தெரியும் என்று சொன்னார். எனக்கு தூக்கி வாங்கி போய்விட்டது. என் அம்மாவை பார்த்து கேட்டேன், அம்மா உனக்கு எத்தனை பலகாரம் செய்ய தெரியும் என்று கேட்டேன். என் அம்மா 60 பலகாரம் செய்ய தெரியும் என்று சொன்னார். என் மனைவியை பார்த்து நான் கேட்டேன், அவர் சொன்னார், உங்கள் அம்மாவுக்கு 60 பலகாரம் செய்ய தெரியும், உங்கள் பாட்டிக்கு 120 பலகாரம் செய்ய தெரியும், 180 பலகாரம், எனக்கு 180 பலகாரம் செய்ய தெரியும் என்று. ஆனால் தமிழர்களே, நம்முடைய இலக்கியங்களில் 4000 பண்ணியங்கள் பதிவாகியிருக்கின்றன. 2000 பயிர்கள், 4000 பலகாரங்கள், 4000 பண்ணியங்கள் பதிவாகியிருக்கின்றன. 15000 மருந்துகள் பதிவாகியிருக்கின்றன. 15000 மருந்துகள் பதிவாகியிருக்கின்றன. 50000 பழமொழிகள் பதிவாகியிருக்கின்றன. ஆங்கிலத்தில் அண்மையில் தினகரன் கட்டம் கட்டி போட்டான். தினகரன்ல ஒரு 3 மாதத்துக்கு முன்னாலே கட்டம் கட்டி போட்டான். ஆங்கிலத்தில் 10 லட்சமாவது சொல் கண்டுபிடிக்கப்பட்டது. ஏற்கனவே 9,99,999 சொற்கள் மாத்திரமே கண்டுபிடிக்கப்பட்டிருந்தன. இன்றைக்கு இந்த சொல் அறிவிக்கப்பட்டது. இது அறிவிக்கப்பட்டவர்கள் 10 லட்சம் சொற்கள் ஆங்கிலத்தில் வந்து சேர்ந்திருக்கின்றன என்று வெள்ளைக்காரனுக்கு பிறந்த மாதிரி, தேசக்கரையில பிறந்த மாதிரி தினகரன்காரன் பெருமை பேசிக் கொண்டிருந்தான். ஆனால் நான் அன்றைக்கு தினகரனுக்கு எழுதி போட்டேன், 10 லட்சம் சொற்களுக்கு பெருமை பேசிக் கொண்டிருக்கிறாயே, உன் தமிழில் 1 கோடி சொற்கள் இருக்கின்றன என்பது உங்களுக்கு தெரியுமா என்று நான் எழுதி கேட்டேன். 120 பண்கள், 2000 பயிர்கள், 4000 பலகாரங்கள், 15000 பழமொழிகள், 15000 மருந்துகள், 50000 பழமொழிகள், 1 கோடி சொற்களை உங்கள் தமிழ் கொண்டிருக்கிறது. அதனாலே உங்கள் தமிழை உலகம் போற்றுகிறது. உனக்கு உடைய தமிழ் தாழ்வாக தெரிகிறது, இழிவாக தெரிகிறது, காலிய போட்டு நிற்கிறார். ஆனால் உலகம் அதை உச்சி மீது வைத்து மெச்சிக் கொண்டிருக்கிறது. உலகத்தில் 267 பல்கலைக்கழகங்களில் உங்கள் தமிழ் பாடமாக இருக்கிறது என்பது உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? 267 பல்கலைக்கழகங்களில். அது உன்னுடைய வேலை அல்ல. அதோ செத்தாலும் பரவாயில்லை என்று செந்தமிழை
தூக்கி கொண்டு திரிகிறானே தமிழ தமிழன், அவன் செய்த பணியாரே 267 பல்கலைக்கழகங்களில் தமிழ் இன்றைக்கு போலோச்சி கொண்டிருக்கிறது. அதனாலே தொடர்பை போய் சொல்லுங்கள், ஆசிரியரை போய் சொல்லுங்கள், பிள்ளைகளிடத்திலே போய் சொல்லுங்கள், தமிழை படியுங்கள் என்று சொல்லாதீர்கள். 4 லட்சம் பேர் ஹிந்தி படித்தால் வேலை இல்லை, இதனால ஏன்டா இங்கே வந்து வேலை பார்க்கலாம், அதனால ஹிந்தி படித்தால் வேலை, ஆங்கிலம் படித்தால் வேலை என்பதெல்லாம் பொய்யா. இதெல்லாம் நான் சின்ன பிள்ளையாருக்கு பாம்பு கீரி சண்டை விடுவாரு. பாம்பு கீரி சண்டையை கிடைச்சே விட மாட்டேன். பாம்பு கீரி சண்டை நான் பார்க்க வேண்டும். முன்னால குட்டிக்கால வச்சு உட்கார்ந்துதான் கால் வலிக்க வேர்த்து வலி, ஆனா எந்திரிக்கவே மாட்டேன். ஒரு நடுவில் எந்திரிச்சானே சொல்லுவேன், எந்திரிச்சு போறோம்னா ரத்த கட்டி சாகலான்னு சொல்லுவான். அவன் அதுக்கு பயந்து அப்படி பார்த்துருக்கான். ஆக பாம்பு கீரி சண்டைன்னு அவன் முக்கிய ரொம்ப வர சொல்லிக்கிட்டு அவன் எடுத்துட்டு போயிடலாம். என்னையா பாம்பு கீரி சண்டை போயிட்டானே விட்டுட்டு அப்புறம் இடையில அவன் சொல்லியிருப்பான். அவன் என்ன சொல்லுவான், பாம்பு தலைக்கு ரத்தன கல் இருக்கிறது, பாம்பு தலைக்கு ரத்தன கல் இருக்கிறதுனா. அப்புறம் நான் அவர் பின்னாடியே போய் அவர் இருக்கிறது தங்கியிருக்கிறதோட அவரை பார்த்து கேட்டேன், ஐயா பாம்பாட்டி பாம்பு தலைக்கு ரத்தன கல் இருக்கிறதா? இல்லை அப்படின்னா. அப்புறம் ஐயா சொன்னேன், எல்லாரும் நம்ப மாட்டாங்க. எப்படியா சொன்னேன், பாம்பின் தலையில் கல் இல்லை, ஆனால் கேட்கிறவன் தலையில் களிமண் இருக்கிறது நம்பிதான் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் அவன் சொல்லுவான். அதனால் நம்முடைய தலையில் களிமண் இருக்கிறது நம்பி அவர்கள் சொல்கிறார்கள். எனவே நம்முடைய தமிழில் அழுத்தமாக இருந்தால் நம்முடைய மாணவன் அடுத்த கட்டத்தில் இருக்கிறது நாம் வரலாம். காவிரி உரிமையை எழுதாத கை உலக்கை சூசா ராஜன் இருக்காரு. வேற 10 புத்தகம் வெளியில எழுதுற மாதிரி இந்த வெளியே போட்டார். அவர் காவிரி உரிமையை பற்றி எழுதும் போது காவிரி உரிமை எழுதாத கை உலக்கை அப்படின்னு எழுதுறாரு. அதே மாதிரி மீனவர்களை பற்றி எழுதுகிற போது நம்முடைய தாமிமணி எழுதுகிறார், மீன் வருமா வாசல் பார்க்கிறது நகரம், மீன் வருமா நிக்க வருமா நெறி வாங்கி வைக்கலாம், மீன் வருமா வாசல் பார்க்கிறது நகரம், பிடிக்க போனவர் வருவாரா கடல் பார்க்கிறது குப்பம், பிடிக்க போனவர் வருவாரா கடல் பார்க்கிறது குப்பம். அப்படி அருமையா எழுதுகிறார். அதே மீனவர்களை பற்றி சூசா ராஜன் எழுதுகிறார், மீனவர் படுகொலை சிவக்காத கண்கள் புண்கள், மீனவர் படுகொலை சிவக்காத கண்கள் புண்கள் அவர் எழுதுகிறார். நம்முடைய தமிழ்மொழி எழுதுகிறார், விரட்டி அடிக்க அவர்கள் கடற்படை, விரட்டி அடிக்க சிங்களவன் கடற்படை, விரட்டி அடிக்க அவர்கள் கடற்படை, வேடிக்கை பார்க்க இவர்கள் கடற்படை, வேடிக்கை பார்க்க இவர்கள் கடற்படை, விடியல் பிறக்க வேண்டும் நமது கடற்படை, விடியல் பிறக்க வேண்டும் நமது கடற்படை. இந்த பாட தமிழ்நாடு கூட சொல்லியிருக்கு. நமது கடற்படை வேணும்னு மீனவன் சிந்தித்து விட்டான். நான் தனிநாடு வேணும்னு சிந்திக்கிறேன், மீனவன் சிந்திக்கிறான். கடற்படை வேணும்னு நான் சிந்திக்கிறேன் என்று நான் சொல்லியிருக்கிறேன். அதுபோல அவர் எழுதுகிறார், ஒரு தொகுப்பாகவே சொல்லலாம். தாரை தமிழ்மணியினுடைய பாடல்களை நான் தென் மாவட்டங்களில் சொல்லுகிற போது தென் மாவட்டங்களில் தாராட்டு, தென் மாவட்டங்களில் ஒப்பாரி மிகவும் அருமையாக எழுதுவோம். அதனாலே தென் மாவட்டங்களில் பாடல் வரிகளில் ஈழ தமிழருடைய வரலாற்றை சொன்னால் அது அருமையாக எழுதுவோம். அதனாலே தமிழ்மணி அவர் வைத்துக் கொண்டு சொல்லக்கூடாது. ஆனால் தமிழ்மணியை பெருமைப்படுத்த வேண்டும் என்பதனாலே மட்டுமல்ல, மாணவர்களை பெருமைப்படுத்த வேண்டும் என்றும் நான் அவருடைய செய்தியாகவே தமிழகத்தில் என்ன நடந்தது என்பதை கோரிக்கையாக சொல்லி வருகிறேன். அவருடைய செய்தியாக சொல்வேன். முதலில் அந்த நாட்டில் என்ன நடந்தது, எப்போதையும் வானிலிருந்து மழை மட்டும் விழும் என்று ஒரு பாடல் பாடியிருக்கிறார் நம்முடைய தமிழ்மணி. அதுபோல அந்த மண்ணில் எப்போது எங்கள் வானிலிருந்து மழை மட்டும் விழும் என்றால் குண்டு விடுகிறது. வானிலிருந்து மழைதானே விட வேண்டும், வானிலிருந்து மழைதானே விட வேண்டும், மழைக்கு பதிலாக குண்டு விடுகிறது என்பதை ஒரு பாவலன் பாடுகிறார். அப்புறம் ஒரு பாவலன் பாடுகிறார், இந்த ஊரிலே குண்டு விடுகிறது, திருவாரூரிலே குண்டு விடுகிறது, அவர்கள் வண்டியை ஓட்டிக்கொண்டு போகிறார்கள். இங்கிருந்து நாகப்பட்டினம் போகிறார், நாகப்பட்டினத்திலே குண்டு விடுகிறது, நாகப்பட்டினத்தில் வண்டியை ஓட்டிக்கொண்டு போகிறார்கள். காரைக்காலுக்கு போகிறார்கள், காரைக்காலிலே குண்டு விடுகிறது, காரைக்காலிலிருந்து மயிலாடுதுறை போகிறார்கள். வண்டியிலே போய்கொண்டே இருக்கிறார், குண்டவர்களை தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்று ஒரு பாடம். அது முள்ளி வாய்க்கால் 1.25 லட்சம் தமிழர்களின் ஒற்றை புதைகுழி, முள்ளி வாய்க்கால் 1.25 லட்சம் தமிழர்களின் ஒற்றை புதைகுழி என்று எழுதிவிட்டு இந்திய அரசை நான் என்ன செய்தோம்னா இந்திய அரசை திணறச் செய்யும் ஒரு செயல்தான் உண்டா, இந்திய அரசை திணறச் செய்யும் ஒரு செயல்தான் உண்டா என்று கேட்கிறார்கள். மேலான தொடர்களே, நாம் இன்றைக்கு செய்யவில்லை என்பது உண்மைதான். நாம் அலறினோம், நாம் கண்ணீர் வடித்தோம், நாம் கூக்குரலிட்டோம், நாம் போராடினோம். மிக அருமையான செய்தி திரும்ப நம்முடைய பிரகாஷ் சொன்னார், எவன் முதலமைச்சராக இருந்தாலும் இனிமேல் தமிழ் பேசுகிற முதலமைச்சராக இருந்தாலும் அவனால் ஒன்றும் செய்ய முடியாது. ஏனென்றால் நாம் அடிமைகளாக இருக்கிறோம், அடிமை நாட்டிலே வாழ்கிறோம், நாம் விடுதலை பெறவில்லை. விடுதலை இல்லாத போது இனமேது மொழியேது வாழ்ந்த பாரதியாசனை பொட்டி முழக்குவார். விடுதலை இல்லாத போது இனம் ஏது மொழி ஏது எதுவும் கிடையாது. ஆனால் நாம் அடிமைகளாக வாழ்கிறோம். அதனால் நாம் அடிமைகள் போராடினோம். நீ எப்படி போராடுவதற்கு நாம் நம்முடைய நெஞ்சத்தில் எரிகிற தீயை வெறித்துக் கொண்டு நாம் கணக்கிடுவோம். ஆனால் நீங்கள் ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், நாம் ஏதோ தோற்று போனோம் என்று நீங்கள் கருத வேண்டாம். நம்முடைய தாரை தமிழ்மணி ஒரு அருமையான பாடல் எழுதுகிறார். அடுவதற்காக அல்ல, எழுதுவதற்காக. அடும் கண்கள் வேண்டாம், எடும் கைகள் வேண்டும். அடும் கண்கள் வேண்டாம், எடும் கைகள் வேண்டும் எழுதுவார்.
எழும் கைகள் வேண்டும் என்பதற்காக இந்த போர்க்களத்தில் என்ன நடந்தது என்பதை உங்களிடத்திலே பதிவு செய்ய விரும்புகிறேன். தம்பி பிரபாகரன் மாபெரும் போர் வீரன். தம்பி பிரபாகரன் மாபெரும் போர் வீரன். சின்னஞ்சிறு பிள்ளையார் தமிழ்நாட்டு தெருக்களில் இருந்தபோது அந்த பிள்ளையை இனங்கண்டு பல பேர் எங்களுக்கு அடையாளம் காட்டினார்கள். போன்றவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள், கையை பிடித்துக் கொடுத்தார்கள். எங்களுக்கு அதில் எல்லாம் பெரிய நம்பிக்கையெல்லாம் கிடையாது. ஆனாலும் கூட ஒரு தமிழன் படையை எதிர்த்து போரிடுகிறான். அவன் தோற்றாலும் சரி வென்றாலும் சரி தமிழர்கள் அடிமையாய் கிடக்கிறார்கள். அவர்கள் புறநானூறு பொய்யோ கட்டு கதையோ புனை சுட்டோ என்று நான் வெக்கப்பட்டுக் கொண்டிருந்த வேளையில் படையை எதிர்த்து அவன் சண்டை போடுகிறான். அவனை ஆதரிப்போம் என்று நாங்கள் ஆதரிக்க தொடங்கினோம். புதுக்கோட்டை சிவிலே நாங்கள் ஆதரிக்க தொடங்கினோம். எல்லோரும் ஆதரிக்கிறோம், நாங்கள் ஆதரிக்க தொடங்கினோம். இதோ திருவாரூர் மண்ணில் கடற்கரையில் 1000 அனுப்புவதற்கு எத்தனையோ காலம் நள்ளிரவில் இருந்து படுத்து கிடந்ததெல்லாம் உண்டு. அப்படியெல்லாம் நாங்கள் எல்லா வேலையும் செய்தோம். என்ன செத்து போனாலும் தெரியும் நாங்கள் செய்தோம். எல்லா மேடையிலும் சொல்வது போல என்னை தூக்கில் போட்டாலும் சரி, புலிகளை ஆதரிப்பேன் என்று சொன்னது போல என்னை தூக்கில் போட்டாலும் சரி அவர்களுக்கு உதவுவேன் என்று நான் உதவினேன். என் மேலான தமிழரை தம்பி பிரபாகரன் நகைகளை பெற்றுக்கொண்டு தம்பி பிரபாகரன் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய புலம்பெயர்ந்த தமிழர்களின் ஆதரவை பெற்றுக்கொண்டு தம்பி பிரபாகரன் அருமையாக சித்தத்திற்கு ஒரு இயக்கத்தை கொண்டு வந்தார். அந்த இயக்கம் 20,000 வீரர்களை வைத்துக் கொண்டு 2 லட்சம் சிங்கள பட்டாளத்தை வெற்றி கொண்டது. அந்த இயக்கம் 20,000 வீரர்களை வைத்துக் கொண்டு 2 லட்சம் இந்திய பட்டாளத்தை 2.5 ஆண்டு காலத்துக்கு தோற்கடித்தது. அப்படியெல்லாம் தோற்கடித்த அந்த இயக்கம் ஏன் தோற்று போனது? அந்த இயக்கம் இப்போது மாத்திரம் ஏன் தோற்று போனது? 30 நாடுகள் வந்தால் கூடியதாக தோற்று போய்விடுமா? 2 லட்சம் இந்தியவர்களை எதிர்த்து வெற்றி கொண்டது ஏன் இவர்களை எதிர்த்து வெற்றி கொண்டிருக்க கூடாது என்கிற கேள்வியை உங்கள் நெஞ்சத்திலே போட்டு பாருங்கள். தம்பி பிரபாகரன், தம்பி பிரபாகரன், தம்பி பிரபாகரன். இந்த தம்பி பிரபாகரனுக்கு தன் மக்கள் படுகிற துன்பத்தை பொறுத்துக் கொள்ள முடியாமல்